அருணாச்சலா உனை நாடினேன், சிவலீலை செய்யாமல் சிவனேனு ஆட்கொள்வாய். அண்ணாமலையானே அன்பில் கலந்தோனே, சிறு நேரம் தயவோடு அருள்வாயப்பா. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமலையான் மடி மீது ஜோதியா அடிவாரம் செம்மையாய் உனை காண்கின்றேன். லிங்கம் ஜோதியில் தங்கும் பாய்ந்திடும் சுடராய் கோலமே மனம் காண வர வேண்டும், தினம் தோறும் வர வேண்டும். சிவமயமா தெரிந்ததே சிந்தையில் சிவயோகம் வருகின்றதே. புவனங்களாலும் அண்ணாமலையே எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மன ஊரிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலையானே எங்கள் தேங்க்யூ. இப்பயும் ஏன் இவ்வளவு கட்டாய் வருது மாமி? இப்பயுமா? இப்பயும் கட்டாய் வருதா? ஆமா, கட்டாய் செல்ல மட்டும் நான் யூஸ் பண்றேன், செல்ல மட்டும் யூஸ் பண்றேன். வரும் குறுகுறுங்குது. மாமி இருக்கீங்களா? என்னாச்சு? சவுண்ட் கேக்கலையா? மாமியோடது கேக்கல. மாமி மட்டும் வரேன்னாங்க. பாவம், அவங்க போட்டு படுத்திட்டு இருக்கு. அதான் அந்த மொபைல்னால உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ். எவ்வளவு 2-3 வாரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மாமி, I think she's rejoining. நீங்க ஏதாவது பாடுறீங்களாக்கா? மீன் டைம் டக்குன்னு பாடல் எதுவும் ஞாபகம் வருது. பேர் பாக்குறேன். வந்துட்டாங்க மாமி. மாமி பேசுங்க.
என்னாச்சு மறுபடியும் போயிட்டு போயிட்டு வராங்க? ப்ராப்ளமா இருக்க மாட்டிருக்கு. மாமி மாமி கேக்குதா? கேக்குதா? மாமி பேசுறது புரோக்கனா தான் இருக்கு. மாமி மாமி சரி, மாமி ஜாயின் பண்ற வரைக்கும் நீங்க பாடுங்கக்கா. வெல்கம் உமாக்கா. Hello, good evening. குட் ஈவினிங். ஹலோ. யாரை பத்தி பாடணும்? சிவனை பத்தியா? Anybody, any devotional song that you want to sing. என்னாச்சு? மாமி திருப்பி ரீஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மாமி மாமி என்னாச்சுங்க மாமி? சரிங்க மாமி, சரி சரி. சரி, ஜாயின் பண்ணுங்க, ஜாயின். வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. சரிங்க மாமி. என்ன சொன்னாங்க? மாமி திருப்பி ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறேன், நீங்கள் பேசுறது ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் பாடிடுங்க பாடிடுங்க, பாடி ஒன்று நம்ம ஆரம்பிச்சிடும். கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில், வண்டிசை பாடும் ஏழில் வசந்த பூங்காவில், வந்த சுகம் தந்த கந்தனே என் காந்தனே, வந்த சுகம் தந்த கந்தனே என் காந்தனே, வடும் ஏழு வசந்த பூங்காவில், கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை, நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை, நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை, நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை, கோல குமாரன் இருந்து விட்டான், கோல குமாரன் கோவில் இருந்து விட்டான், கோதனை காட்டில் நறுபடுத்திவிட்டான், கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. வந்தாச்சு வந்தாச்சு. நைஸ் அக்கா, பியூட்டிஃபுல் சாங், மை ஃபேவரட் சாங். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் டூ. ஆனா நான் அது ஒரு தனி டியூன்ல பாடுவேன். என்னக்கா? நான் ஒரு தனி டியூன்ல பாடுவேன் அது. தட்ஸ் ஓகே அக்கா. பக்திக்கு வந்து எதுவுமே ஆ, இலக்கணமே கிடையாது. இலக்கணம் correct. இலக்கியம் எதுவுமே கிடையாது, அர்ப்பணிப்பு மட்டும்தான். சரி, மாமி மியூட் பண்ணிக்கிறீங்களா மாமி? பேசுங்க, இப்போ கேக்குதான்னு பார்க்குறேன். சரி மாமி இன்னும் பேசலன்னு நினைக்கிறேன்.
சரி, நான் ஆரம்பிச்சிடுறேன். சபையில் இருந்திருக்கும் எல்லா பெரியோர்களுக்கும், அன்பர்களுக்கும் திவ்யாவுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து திருக்குறள் வழி நம்ம வந்து மெய் உணர்தல் அப்படிங்கிற தலைப்பை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலான்னு ஆசைப்படுறேன். இது திருக்குறள் எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி 3 பால்கள் உள்ளன, அதில் அதிகாரங்கள் உள்ளன. அது இயல் உள்ளது, இயலுக்கு அப்புறம் அதிகாரம்னு பிரிக்கப்பட்டிருக்கிறது திருக்குறள். இப்போ இந்த நம்ம பார்க்க போகிற இந்த அதிகாரம் வந்து பெயர் வந்து மெய் உணர்தல் அப்படிங்கிற அதிகாரம். இது அறத்துப்பாலில் இயல் என்பது துறவரவியல் என்கின்ற தலைப்பிலே வரக்கூடிய ஒரு விஷயம். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும். சரி, நம்ம இந்த பிரபஞ்சத்துல பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பொருள் தன்மை வாய்ந்தது. நம்மளுடைய கண்களால் பார்க்கக்கூடியவை, காதால் கேட்கக்கூடியவை, உணர்ச்சியால் உணரக்கூடியவை, சுவையால் சுவைக்கக்கூடியவை, நுகரக்கூடிய வாசனை உடையவை என்று இந்த 5 பொறிகளுக்கும் வந்து விளங்குற மாதிரி கூடிய விஷயங்கள் எல்லாமே பொருள் தன்மை நிறைந்தவை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் இதை எல்லாத்தையும் உள்ள இருந்து நுகரக்கூடிய விஷயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? யார் இதை உள்ளிருந்து நோக்கி கொண்டிருப்பது? யார் உள்ளே இருந்து, இப்ப பத்மினி அக்கா இருக்காங்க, பத்மினி அக்காக்குள்ள யார் இருந்து இந்த செவி வழியா இந்த செய்தியை கேட்பது? எந்த கண்கள் வழியே யார் அந்த கண்கள் வழியே உற்று இந்த விஷயத்தை நோக்கி கொண்டிருப்பது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிறது. இவை இந்த 5 பொறிகளையும் தாண்டி நமக்குள்ளே இருக்கக்கூடிய உள்நிலை. அந்த உள்நிலைக்குள்ள இருப்பதுதான் இறையுடைய தத்துவம். பஞ்சபூதங்கள், பஞ்ச இயந்திரியங்கள் இவையெல்லாம் தாண்டி ஒரு உயிரின் உள்ளே இருந்து இது அத்தனையும் சாட்சியாக நின்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் உண்டு. ஆங்கிலத்திலே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா the knower and the knowing அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப who is the knower? அப்ப உள்ளே இருந்து பார்ப்பவர் யார்? உள்ளே இருந்து உணர்பவர் யார்? எல்லா சித்தர்மார்களுடைய பாடலையும் எடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எவள் ஒருவள் உள்ளிருந்து பார்க்கிறாரோ, எவர் ஒருவர் உள்ளிருந்து பார்க்கிறாரோ அந்த பார்க்கின்றவர் தான் பார்ப்பான். எதை பார்ப்பான்? இந்த இந்திரியங்களை தாண்டி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்நிலையை தாண்டி அதனுடைய உள்ளே சென்று பார்க்கக்கூடிய, அல்லது நமக்கும் உள்ளே சென்று பார்க்கக்கூடிய தன்மையை உடையவர்களை தான் பார்ப்பனர் என்று கூறுகிறார். சரி, பார்க்கப்படும் பொருள் என்பது யாது? எதுக்காக இந்த 5 இந்திரியமும் இருக்கணும் நமக்கு? சரி, நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருக்குது, சரி ரைட்டு. எதுக்காக நமக்கு இந்த பஞ்சேந்திரியம் வேணும் அப்படின்னா, இந்த படைப்பினுடைய ஒவ்வொரு படைப்புமே அதாவது உயிரற்றதும் சரி, உயிர் உள்ளதும் சரி, இறைவனுடைய பிரதிபலிப்பாகவே, இறைநிலையுடைய பிரதிபலிப்பாகவே, நம்முடைய பிரதிபலிப்பாகவே இருக்கிறது. ஆக அந்த காட்சி பொருளை தாண்டி பார்க்கக்கூடிய அந்த பார்க்கும் உணர்வை மெய்யுணர்வு என்று கூறுகிறோம். சரி, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், ஒரு பொருளை பார்க்கிறோம், அதனுடைய வடிவமைப்பை பார்க்கிறோம், அதனுடைய நிறத்தை பார்க்கிறோம், அதனுடைய குணத்தை பார்க்கிறோம். இதையெல்லாம் நம்ம உள் வாங்கி வச்சுக்கிறோம், ஒரு அறிவு மாதிரி வச்சுக்கிறோம். அப்படி உள்ளே இருந்து எல்லாத்தையும் நோக்கக்கூடிய அந்த மெய் அறிவு என்பதை மெய் உணர்தல் என்று கூறுகிறார்கள். மெய் என்பது என்ன? அப்ப என்ன, மற்றதெல்லாம் பொய்யா இருக்குதா? இருக்கிறதெல்லாம் பொய்யா இருக்குதா? ஏன் அதுக்கு மெய் உணர்தல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தையும் உள்ள கிரகிக்கும் பொழுது அதன் மீது நம்முடைய எண்ணத்தினுடைய தாக்கம், அல்லது நம்மளுடைய மனதை நம்ம எப்படி வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம், குழந்தையிலேருந்து பிறந்ததுலேருந்து கண்டிஷனிங் நம்ம சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கண்டிஷனிங் என்று சொல்லக்கூடிய அந்த பார்வையின் வழியாகவே நாம் பார்க்கின்றோம். அப்போ சில சமயம் என்ன ஆகிடுவது, நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் லைஃப்லன்னு பார்க்கும்போது, நேற்றுக்கு நல்லபடியாக பேசிட்டு இருந்த ஃப்ரெண்டு இன்னைக்கு நமக்கு துவேஷமாக மாறி போகுது அல்லவா? அதே பர்சன் தான், அவங்களுடைய கிறுக்குத்தனம் எல்லாம் நமக்கு தெரியும், அவங்களுடைய நல்லதும் நமக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நேற்று நமக்கு அண்மையில் இருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்பது இன்று நமக்கு தொலைவிலே சென்று விட்டது. அப்ப அதனுடைய மெய்த்தன்மை என்ன? நம்மளுடைய பார்வை மாறுபடுகிறது. அவர்களுடைய பிரதிபலிப்பாக நாம் உள்ளே வாங்கக்கூடிய அந்த தன்மை வந்து மாறுபட்டிருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு மிஸ் அலைன்மெண்ட் என்று நாம் அழைக்கலாம் அல்லவா? ஏதோ ஒன்று அந்த இடத்துல சரியா நடக்கலை இன்னைக்கு, அதனால ஒரு கருத்து வேறுபாடு, அதனால ஒரு துவேஷம், அதனால ஒரு சண்டை, இப்படி பல விஷயங்கள் நம்ம வந்து உள்ள நம்ம சேகரிக்கிறோம்.
அப்ப மெய்ப்பொருளை அறிவது என்பது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆகவே உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ஞானம் என்பதோ அல்லது இறைநிலையை அடையக்கூடிய தன்மை என்பதோ எப்படி சித்திக்கும் ஒருத்தருக்கு? ஒரு கல் இருக்கிறது. மலையிலிருந்து பெயர்க்கப்பட்ட ஒரு பெரிய கருங்கல் பாறை இருக்கிறது. அதை ஒரு கோவிலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது. அதே கல் தான் சிலையாக மாறுகின்றது. எப்படி? எவையெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் நீக்கிவிட்டே வந்தமானால் உள்ளே இருக்கக்கூடிய சிலை தானாக வெளியே வருகிறது அல்லவா? அப்போ அந்த அந்த பார்வை என்பது எப்படி நமக்கு இருக்கிறது? இது வெறும் கல்லா தானே இருந்துச்சு. இதையே நம்ம போய் கும்பிடுறோம். எது கும்பிடணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா அப்படி நீக்கப்பட்ட அந்த தேவையற்றவற்றை நீக்கிவிட்டு கொடுக்கப்பட்ட ஒரு வடிவத்திற்கு மீண்டும் பிரதிஷ்டை என்கின்ற ஒரு செயலை செய்கிறார்கள் கோவிலின் உள்ளே செல்லும் பொழுது அல்லவா? பிரதிஷ்டை செய்து அதற்கான மந்திர ஜபங்களோ அதற்கான எனர்ஜி, அதாவது சக்தி ஊட்டுதல் என்கிற முறைகள் நிறைய வகை உண்டு. பிராண பிரதிஷ்டை, மந்திர பிரதிஷ்டை என்று பல்வேறு வகையான பிரதிஷ்டைகள் உண்டு. அப்படி பிரதிஷ்டை செய்யப்படும் போது அதனுடைய தன்மையானது வேறுபட்டு விடுகிறது. உலகம் தோன்றிய காலத்தில் தோன்றிய மலை, அப்போ அதுக்கு எந்த உயிரும் இல்லை. அதே கல்லை கொண்டு வந்துட்டோம், வெறும் கல்லா இருந்துச்சு. அதில் தேவையில்லாத நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், சிலையா மாறிடுச்சு. அதுக்கப்புறமும் அந்த சிலைக்கு செய்ய வேண்டிய உணர்வூட்டுதல் அல்லது உயிர் ஊட்டுதல் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம மேற்கொள்ளும் பொழுது உயிரற்ற நிலையில இருந்த ஒரு கல் தெய்வமாக கருதப்படுகிறது, வழிபடப்படுகிறது. அது உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய எனர்ஜியை அதனை சுற்றுவத்தில் வரவங்க எல்லாருக்கும் அது வாரி வாரி வழங்குகிறது. இது ஒரு தத்துவம். என்ன தத்துவம்? நம்மளும் வந்து இயற்கையில மனித ரூபத்துல படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுல நம்மளோட இந்து தர்மத்துல வந்து அல்லது சனாதன தர்மம் ஏதோ ஒன்று எடுத்துக்குவோம். நம்மளுடைய இயல்பிலே நமக்கு நாம் வளர்த்த தர்மமானது தெய்வம் வந்து மனுஷ ரூபேன தேவ மனுஷ ரூபேனன்னு ஒரு சொல் உண்டு, ஒரு வழக்கு உண்டு. அப்போ தெய்வத்தினுடைய வடிவிலேயே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதாவது வெறும் கல்லா இருந்தது, இப்போ வந்து சிலையா மாறி இருக்கு. ஆனா அந்த சிலைக்கும் உள்ளார வந்து இயங்கக்கூடிய அந்த உயிர்நிலை சக்தி என்பது, அந்த இறைநிலை சக்தி என்பதுதான் அந்த உயிரோட்டம். அப்போ மெய்யல்லாத பொருள் எல்லாவற்றையும் நாம் நீக்கி கொண்டே வரும் பொழுது பொருள் இல்லாதவற்றை பொருள் என உணர்ந்து கொண்டால் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவிகள் உண்டு. அதுதான் மருளானாம். அதாவது எதெல்லாம் பொருள் இல்லையோ அதையெல்லாம் பொருள் என்று நினைத்து கொண்டு வாழ்பவர்களுக்கு, மெய் உணர்தல் என்கின்ற நிலைக்கு தன்னை தள்ளாது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? அந்த மெய்யுணர்வு என்பதை அறியும் வரையில் மீண்டும் மீண்டும் பிறவிகள் கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு ஆன்மாவானது எப்படி வந்து மெய்யுணர்வை தாண்டி போகின்றது, பொருளிலே ஏன் சிக்கி போய்விட்டது, ஏன் பொருளை விட்டு அருளுக்கு செல்ல முடியாமல் தவிக்கிறது என்பது இப்படித்தான் நடக்கிறது என்று திருக்குறள் கூறுகிறது. பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம். மருள் என்பது இருளை குளிக்கக்கூடிய ஒரு சொல். அப்படி பொருளல்லாவற்றை எல்லாம் பொருளாக கொள்ளுபவர்களுக்கு இருள் என்கின்ற ஒன்று சூழ்ந்து கொண்டே இருக்கும். என்னவான இருள்? பிறவி எடு, மீண்டும் வந்து பாரு, பயிற்சி எடுத்துக்கொள், மீண்டும் மெய்யுணர்வை நோக்கி நீ நகர்ந்து போய்கிட்டே இரு. அது எது வரைக்கும் போகும்னா மெய் உணர்தல் அப்படிங்கிறத சித்திக்கிற வரைக்கும் அந்த இருள் கொண்டவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய பிறவிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். மானா பிறப்பு கிடைக்குங்கிறார். அப்படி ஒரு இருள வாழக்கூடிய மருளாளர்களுக்கு என்ன கிடைக்குமா? மாலா பிறப்பு கிடைக்குமா? அப்படியாக இந்த பொருள் அல்லாதவற்றை பொருளாக கொள்ளாதீர்கள், எது உண்மையான பொருள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள், அதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை செலுத்துங்கள் அப்படின்னு இந்த குறள்ல வந்து அவர் சொல்றார். பொருளில்லாதவற்றை பொருளாக கொள்கின்ற மயக்கத்தினால் பிறவிகள் உண்டாகும், எனவே அதை தவிர்ப்பீராக என்று உரைக்கிறார். இது முதல் குறள். அடுத்து, இருள் நீங்கி இன்பம் பயக்கும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் எது? மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. இருளும் ஒண்ணுதான், மருளும் ஒண்ணுதான். மருள் என்பது என்ன? மயக்க நிலை. எதுல மயக்க நிலை? தினசரி காலைல எந்திரிக்கிறோம், எனக்கு இது வேணும் அது வேணும், அவனை அடிச்சு புடுங்கலாமா, இவங்களை அடிச்சு புடுங்கலாமா, இவங்களை பத்தி பேசலாமா,
இது எல்லாமே நம்மளுடைய எனர்ஜியை வந்து லீக் பண்ணக்கூடிய விஷயங்கள். நம்மை நோக்கி நமக்கு நாம் உள்ளே செல்வதற்கான ஒரு வழியில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸ், தேவையில்லாத விஷயங்கள். அப்போ என்ன சொல்றாங்க? இருள் நீங்கி இன்பம் பயக்குமா, மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. அந்த மருளை நீக்கிவிட்டு, அந்த மயக்கத்தை நீக்கி உள்ளே யாருக்கு தரிசனம், இறை தரிசனம். இறை என்பது வேற யாரும் அல்ல, நீங்க தான் இறை. இறை உங்கள் மூலமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நேரடியாக சிவபெருமான் ஜடாமுடியோட வந்து யாருக்கும் காட்சி கொடுக்க மாட்டார். யாரோ ஒரு மனுஷ ரூபத்துல தான் வந்து தெய்வம் மனுஷ ரூபேன, அதுதான் வந்து நிதர்சனம். அப்போ அப்படி ஒரு மருளை நீக்கி மாசறு காட்சி எடுத்தவங்களுக்கு இருள் நீங்கி இன்பம் பயக்குமாம். எது? மெய்யுணர்தல். அப்ப மெய்யுணர்தல் நடக்கிறவங்களுக்கு இந்த இருளானது இதெல்லாம் தான் நிதர்சனம், இதெல்லாம் தான் உண்மையான விஷயம் அப்படின்னு மயக்கத்துல இல்லாம தெளிந்தவர்களுக்கு, இறை தரிசனம் கிடைத்தவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் என்பது மெய்யுணர்தல் என்கின்ற அந்த செயல் அப்படின்னு சொல்றாரு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. மாசறு காட்சி, அதுலயும் பாருங்க, காட்சி மட்டும் இல்ல, மாசறு காட்சி, குற்றமில்லாத காட்சி. அப்ப குற்றமற்ற மெய் உணர்தல்னா என்ன? அப்ப மெய்க்கு வந்து குற்றங்கள் உண்டு. மெய் தரிசனம் என்பது என்ன? நம்ம எல்லார்கிட்டையும் காட்டுற காட்சி என்ன? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு நல்லவ தெரியுமா, பின்னாடி போய் அவங்க பத்தி 100 விஷயம் தப்பா பேசியிருப்போம். அட்லீஸ்ட் நம்ம தனியா இருக்கும்போதாவது வந்து நம்மளுடைய சுய தரிசனம் என்பதை நாம் அனுதினம் செய்து கொள்ள வேண்டும். நான் இவ்வளோ கேவலமா இதை பத்தி இப்படி நான் இருக்கேன், இவ்வளோ கேவலமா ஒரு விஷயத்த நான் செய்யறேன் அப்படிங்கிறது வந்து ஷேடோ சைடு ஆஃப் த பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. வெல்கம் கீதா மேம், குட் ஈவினிங். அப்போ ஒருவருடைய ஷேடோ சைடு அப்படிங்கிறதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம ஒர்க் த்ரூ பண்ணி போகும்போது தான், அதாவது தேவையில்லாதவற்றை நாம் நீக்குகின்றோம். இப்போ ஒரு கல் இருக்குது, அதை வந்து செலவழிக்கிறாங்க, தேவையில்லாத கல்லெல்லாம் வந்து எடுக்கிறாங்க, வெளியில் எடுக்கிறாங்க. அப்போ அது டார்க் சைடு ஆஃப் த கல்லா? இல்லை, அதெல்லாம் இருந்ததுனால தான் அந்த கல் அங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்க முதல்ல ஒரு உருவம் செய்வதற்கு. அப்போ மனித பிறவி என்று வருகின்ற பொழுதே கர்மா இருந்தால் மட்டுமே தான், அதற்குண்டான வெளிச்சமும் இருளும் ஒருங்கே இருந்தால் மட்டும்தான் பிறவி கிடைக்கும், மனித பிறவி கிடைக்கும். நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒளி செயலுடைய அளவின்படி உங்களுக்கு நன்மைகளும், செய்திருக்கக்கூடிய தீமைகளின்படி தீமைகளும் உங்களுக்கு விளைகின்றது. அதுவும் கூட தீதும் நன்றும் பிறர் தரவாரா, இது இன்னொரு பெரிய டாபிக். நீங்க உங்களை என்னவோ உள்ள தரிசனம் செய்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் பிரபஞ்சம் உங்களை பார்க்கிறது. ஏன்? there is a law called the law of resonance. நீங்கள் உள்ளே என்னவாக இருக்கிறீர்களோ, சத்குரு ரொம்ப அழகா ஒரு வாக்கியம் சொல்லுவார். நீ மலமாக இருந்தால், எப்படி? நீங்கள் மலமாக இருந்தால் ஈக்கள் தான் உங்களை சுற்றி மொய்க்கும். சரி, நீங்கள் மலராக இருந்தால், மனம் வீசும் மலராக இருந்தால் உங்களை சுற்றி தேனீக்கள் வரும். பிரபஞ்சத்துடைய அடுத்த வேலை துவங்கும், உங்களுடைய பர்பஸ் வந்து சால்வ் ஆகும். அப்போ there is always a choice. நீங்க உள்ளுக்குள்ள என்னவா ஒரு ரெவர்பரேஷனா ஒரு ஃப்ரீக்வன்சியா இருக்கீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் இந்த பிரபஞ்சம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குது. நீங்க சதா துன்ப நிலையிலேயே உங்க மனசை போட்டு, இந்த மனம் என்பது ஒரு மிகப்பெரிய மந்திர சாவி. அதை நம்ம எப்படி அரைக்கிறோமோ அதை தான் அது மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். அதுக்கு தெரியாது இது பாசிட்டிவா, இது நெகட்டிவா, இது வேணுமா, இது வேணாமாங்கலாம் அது தெரியாது. நீங்கள் எதை போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கீங்களோ அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இமோஷன்ஸ், அதனால தான் மெய் அறிவுன்னு ஒன்று இருந்தது. ஆனாலும் மெய் அறிவுங்கிறது ஒரு பகுதி தான். அதை எப்போ மெய் உணர்கிறதோ அப்போ தான் உங்களுக்கு கண்ணீர் வருது இல்லையா? ஒரு கோவிலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அந்த எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, அதை உங்களோட உடல் என்கின்ற மெய் தாண்டி உள்ளே உரைகின்ற மெய் எப்பொழுது உணர்கிறதோ அப்பொழுது கண்கள் தானாக கண்ணீர் சொரிகிறது. ஏன்? அறிவுக்கு தெரியும் அது வெறும் கல், அதுக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இத்தனை சிவாடியார்கள், இத்தனை வைணவடியார்கள்லாம் வந்து பாட்டு பாடிட்டு போயிருக்காங்க, அது அப்படிப்பட்ட ஸ்தலம் இப்படிப்பட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த மெய்யை பற்றின அறிவு. ஆனால்
எப்போ வந்து தெய்வநிலை சித்திக்கிறது ஒருத்தருக்கு? எப்போ அந்த மகானுபவம்னு எப்படி அந்த வார்த்தை வருது? அந்த மெய்யை உணர்தல். உணர்தல் என்பதுதான் இருப்பதிலேயே அதிகமான ஒரு இன்டெலிஜென்ஸ். நீங்க இன்னைக்கு 1000 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கலாம். 1000 ப்ராடக்ட்டுக்கு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம், டிசைட் பண்ண வைக்கலாம். ஆனால், நீங்கள் இது எனக்கு வேண்டும் என்று உணர்ந்து அதை சொடுக்கினீர்கள்னால் தான் அந்த ஏஐ கூட வேலை பார்க்கும். அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவு என்பது என்ன? உங்களுடைய உணர்வு. அந்த உணர்வு தான் உங்களுக்கு என்ன வேணும் என்பதை ஈர்க்கிறது, என்ன வேண்டாம் என்பதையும் சொல்கின்றது. அப்ப ஏன் மெய் உணர்தல் ரொம்ப முக்கியம் என்றால், எதையோ கற்பனை பண்ணிக்கிறோம். எதேதோ நம்ம செஞ்சுக்கிறோம் உள்ளுக்குள்ளார. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஷேடோ சைடையும் நம்ம அக்செப்ட் பண்ணி, அதையும் ப்ராசஸ் பண்ணி வெளியில வந்தாதான், தேவையில்லாத பகுதியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா தான், நம்ம என்ன சிலை, எப்பேற்பட்ட சிலை, அதன் பிறகு அந்த இறைவனுடைய நிலை எப்படி உள்ளே போக முடியும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு சித்திக்கும். இதைத்தான் வந்து இருள் நீங்கி இன்பம் பயக்கும் குற்றமற்ற மெய்யுணர்வு மாசறு காட்சி அவருக்கு. குற்றமற்ற மெய்யுணர்தல்னா என்னன்னா, எதையுமே வந்து இது வந்து, அதாவது இது வந்து நல்ல விஷயம் இல்லை கெட்ட விஷயம்ன்றதே தாண்டி நீங்க வந்து வெறும் சாட்சியா மட்டும் உங்களை பாருங்க. அப்படி பார்க்க பார்க்க வந்து தேவையில்லாததெல்லாம் தானாவே கலந்து போயிடும். அப்ப எது தேவையோ அந்த அந்தர் தரிசனம் என்கின்ற அந்த உண்மையான உள் தரிசனம் என்பது நிகழ்கின்றது. அப்பொழுதுதான் நீங்கள் மெய் உணர்தலை நோக்கி நகரவே முடியும். அப்போ இருள் நீக்கி இன்பம் பயக்குமாம் மெய் உணர்தல் என்கின்ற பயிற்சி என்பதை இந்த குறளிலே சொல்லுகிறார். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு. எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா ஒரு லைன்ல முடிச்சுட்டு போயிட்டார் ஐயன். அடுத்த குறளுக்கு வரும். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய உடைத்து. மீண்டும் கூறுகிறேன், ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய உடைத்து என்று சொல்லுகிறார். சரி, அப்படின்னா என்ன? ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு நம்ம அனுதினமும் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களையோ சூழ்நிலைகளையோ நம்ம எப்படி அணுகுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்காவாசி நேரம் பயத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல்கள் இருக்கின்றன. ஐயத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல்கள் இருக்கின்றன. டவுட். நான் இப்போ இந்த ஆட்டோ புக் பண்ணுறேன், அது வருமா வராதா? டவுட்டு. இன்னைக்கு காலையில் மெய்டு வருவாங்களா வரமாட்டாங்களா? டவுட்டு. இன்னைக்கு வானம் வந்து இப்படி இருக்குது, மந்தமாக இருக்குது, மழை வருமா வராதா? டவுட்டு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துல தொடங்கி எனக்கு என் வாழ்க்கையில இன்பமான ஒரு பார்ட்னர் கிடைப்பாரா? டவுட்டு. அப்ப சதா சர்வ நேரமும் நீங்கள் எங்கிருந்து செயல்படுகிறீர்கள்? உள்ளே ஐயத்தின்பால் நின்று செயல்படுகிறீர்கள். அப்ப ரிசல்ட் எப்படி கிடைக்கும்? நான் வரலங்கம்மா. நான் அப்பவே சொன்னேங்க, என் மெய்டு நீங்க வரமாட்டான்னு எனக்கு தெரியும். என்னமோ காலையே பச்சி சொன்னுச்சு, மண்ணாங்கட்டி சொன்னுச்சு. நமக்கு நாமே சமாதானம் வேற சொல்லிக்கிறது. நம்ம டவுட்டுக்கு வந்த ரிசல்ட்டுக்கு நம்மளே யூ நோ வாட், மை இன்ட்யூஷன் டோல் மீ ஷி வில் நாட் கம் டுடே. எப்பேற்பட்ட முட்டாள்தனம்! இப்படி நம்ம ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் நமக்கு வர வேண்டிய சம்பத்துகளை நாமே அடைத்து நிறுத்தி விடுகின்றோம். எப்படி? நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம்ஸ் முக்கியமா. அப்போ அந்த ஃபவுண்டேஷன் வீக்கா இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஐயத்தின் பால் நின்று ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது அது கட்டாயமா எங்க போய் நிற்கும்? ஃபெயிலியர்ல தான் போய் நிற்கும். அதைத்தான் சொல்றார், ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு. இறைவன் இருக்கானா இல்லையாங்களே நமக்கு டவுட்டு. நிறைய பேர்த்துக்கு இறை இருக்குதா இல்லையா, எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு. அனுமார் நெஞ்சா பழம் காட்டின மாதிரி எனக்கு நீ இப்ப காட்டு. எனக்கு ஐ வாண்ட் அ மிராக்கிள் நவ் டுடே. சரி, நீ உயிரோடுக்கிறதே பெரிய மிராக்கிள் தான். அதை நீங்க எத்தனை பேர்த்துக்கு நமக்கு உணர முடியுது? காலைல எந்திரிக்கிறோம், கண்ணு காது மூக்கு கை காலெல்லாம் நல்லா இருக்குது, ஏஞ்சிலாம் நடந்து போயிட்டு வர முடியுது. இதுவே பெரிய மிராக்கிள். பிகாஸ் இந்த உடம்புல வந்து மில்லியன் கணக்கான செல்கள் ஒன்றாக இயங்கினால் மட்டுமே உங்களால் எழுந்து நடந்து சென்று உங்கள் செயலை செய்ய முடியும். இதை விட பெரிய மிராக்கிள் உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா? Is it not a beautiful, are you not a beautiful miracle when you see yourself on the mirror? எப்படிப்பட்ட ஒரு படைப்பு! இத்தனை கோடி ஜனங்க, உங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாடி டைப்பு, உங்களுக்கு மட்டும் அழகா 2 கண்ணு, மூக்கு, வாய், பல் எல்லாம் நல்லா வேலை வேற செய்யுது.
மருந்து சாப்பிட்றோம், சாப்பிடல வேற விஷயம். எல்லாம் நல்லா வேலை செய்யுது. ஆனா, இந்த மனம் என்கின்ற ஒன்று இருக்கிறது அல்லவா? அதில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள், கசடுகள். ஐயம் என்பது மிகப்பெரிய கசடு. இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு மனிதனை வந்து வீக் பண்ணக்கூடிய விஷயம் என்பது ஐயம், டவுட். அப்போ ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு என்ன நடக்கும்? தேவையில்லாதெல்லாம் இப்ப எடுத்தாச்சு. டவுட் எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. ஐ அம் ஷூர் 200% ஐ அம் ஷூர் திஸ் இஸ் ஹேப்பனிங் டு மீ டுடே. எனக்கு இது இன்னைக்கு வேணும். அது கட்டாயம் நடக்கும். எப்படியோ நடக்கும். அது என் கையில கிடையாது. அது பகவான் கையில இருக்குது, இயற்கையோட கையில இருக்குது, பிரபஞ்சோட கையில இருக்குது. நான் அதுகிட்ட குடுத்துட்டேன்பா. எனக்கு இது வேணும்பா. கட்டாயம் நடந்தே தீரும். ஏன்? உங்களுக்குள்ள டவுட் இல்ல. இதுதான் மெய் உணர்தல். உங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த பிரபஞ்சத்திலே நீங்கள் நுகர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையின் தத்துவத்தின் மூலமாக அறத்தை நிலைநிறுத்த வேண்டும். அறத்தை நிலைநிறுத்தும் பொழுது மெய் அறிதல், இறைவறிதல் எல்லாமே தானா அப்படியே சீக்வன்ஸ்ல வந்து நிக்கும். ஆனா நீங்க இந்த பயம் அல்லது தடுமாற்றம் அல்லது டவுட் என்கின்ற அந்த ஒரு டவுட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? சந்தேகம். சந்தேகம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து ஆப்பரேட் பண்ணும்போது, நீங்க அந்த ஃப்ரீக்வன்சிய தான் கொண்டு போய் காஸ்மாஸ்ல போடுறீங்க. யுனிவர்ஸ்ல போட்டுட்டு அப்புறமா நான் கொஞ்சம் அப்படி யோசிச்சேன், கிடைக்கலைங்க. யார் காரணம்? நம்ம உடனே ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். எங்க அப்பா சொன்னாருங்க, எங்க அம்மா அப்படி தடுத்துட்டாங்க, எங்க ஆயா நிறுத்திட்டாங்க, என் வீட்டு நாய் என்ன தடுத்து நிறுத்திடுச்சு, திடீர்னு அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நம்ம வந்து அதுக்கான பிளேம் லிஸ்ட் ஒன்று வச்சிருப்போம். ஆனா இது எல்லாத்துக்கும் மூலமா அதை அட்ராக்ட் பண்ணது யாரு? நம்ம தான். அந்த செல்ஃபை தூக்கி வெளில போட்டுட்டு எல்லாத்துக்கும் நம்ம ரீசன் வைப்போம். இது நடக்கல. ஏன் தெரியுமா? எங்க அப்பா என்ன 40 ஸ்டாப் பண்ணிட்டாரு. எப்ப? 10 வயசு ஸ்டாப் பண்ணிட்டாரு எங்க அப்பா. 40 வயசுலயும் ஒருத்தன் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். யூ நோ வாட்? எங்க அப்பா என்ன 10 வயசுல எனக்கு அதை பண்ண முடியலைங்க தெரியுங்களா? இப்போ உனக்கு அறிவு இருக்குல்ல, வயசு இருக்குல்ல, தெம்பு இருக்குல்ல, சம்பாதிக்கிறல்ல, செஞ்சுக்க முடியாதா உன்னால? பட் வை? அந்த ஃபியர், அந்த டவுட், அந்த 10 வயசுல விதைக்கப்பட்ட அந்த டவுட் வந்து வளர்ந்து 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 நம்மளோடய வருது. இது சாதாரணமாக வந்து நம்மளால் கையாளப்படக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம அனுதினமும் நம்ம வந்து செல்ஃப் வாஷிங் பண்ணிக்கிட்டோம்னா, ஐயத்திலிருந்து நீங்கி தெளிபவர்களுக்கு என்ன கிடைக்கும்? வையத்தின் வானம் நனிய உடைத்து. வானுலகம் என்பது என்ன? நீங்க ஒரு தெய்வ நிலையில நீங்க இருக்கிறது தான் வானுலகம் இல்லையா? வான்ல தனியா இங்க சீட்டு போட்டு வச்சிருக்காங்களா? இல்ல. இந்த உலகத்தும் சரி, இந்த பூமி சரி, மற்ற அண்டங்களும் எல்லாமே இந்த வான்ல தான் தொங்கிட்டு இருக்கோம் நம்ம. கரெக்டா? இது நமக்கு ஆல்ரெடி சீட்டு தான். இது ஆல்ரெடி வானுலகம் தான். ஆனா நம்ம நினைச்சுக்கணும், எங்கேயோ வானத்துல தனியா ஒரு உலகம் வச்சிருக்காங்கப்பா, சொர்க்கம்னு. அங்க போய் நமக்கு சீட்டு போட்டு வச்சிருப்பாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் அங்க போய் உட்காந்துக்கலாம். எப்பேற்பட்ட முட்டாள்தனம்! ஏன்டா நீ இங்க இருந்தே ஒரு ஆணியும் புடுங்கல, அங்க போய் உட்காந்து என்னடா புடுங்கிட்டு இருப்ப? அங்கேயும் போய் உட்காந்து ட்ரெயின் 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 வாசிக்கிட்டு இருப்போம். யூ நோ வாட் மை டியர் காட், எனக்கு இது நடக்கல 10 வயசுல, 40 வயசு எனக்கு பண்ணிக்க தெரியல அப்படின்னு கடவுளை போய் காதை நோண்டிக்கிட்டு இருப்போம். கடவுள் நினைச்சுக்காரு, ஐயோ ஐயோ இதுங்களை போய் நான் கொண்டு வந்து உட்கார வச்சேன் உலகத்துல, அழகான உலகத்துல கொண்டு போய் அந்த சனி சேட்டன்ல போட்டு விட்டுருக்கலாம். இதுங்களை சுத்திக்கிட்டு இருந்திருக்கேன் கல்லு மண்ணா அப்படின்னு நினைப்பாங்க. சிரிப்பாரா இல்லையா? ஆக இருள் நீங்கி எவர் ஒருவர் மெய் உணர்வை நோக்கி நகருகிறாரோ, வையத்தின் வானம் நனிய உடைத்து உங்களுக்கு அந்த தெய்வ நிலையை இங்கேயே கொடுத்து விடுகிறார் இறைவன். அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? மெய் உணர்தலை நோக்கின நகர்தல். எப்படி? உங்களை நீங்கள் முழுமையாக தரிசனம் செய்ய முற்பட வேண்டும். உங்க பாசிட்டிவ், நெகட்டிவ், டார்க் சைடு உன் கையில கிடைச்சா பெசனி கொன்றுவன் பாடுறா, பிதிக்கி எடுத்துவன் பாடுறான்ற அளவுக்கு நமக்கு கோவம் இருக்கு. நிறைய பேத்துக்கு இருக்கு. எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்குமே உண்டு. அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சமாக்கு வந்து இவ்வளவு அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த இருள் என்பதை நீங்கள் முழுவதுமாக நீக்கிவிட்டால், அந்த வானத்து உலகத்தில் தெய்வங்களுக்கு என்ன நிலை இருக்கிறதோ அந்த நிலை இங்கேயே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இங்குதான் அந்த வானுலகம் இருக்கிறது. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிட்டார். இருள் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய உடைத்து. உனக்கு என்ன வேணுமோ உடைத்து என்பது இந்த வானுலகத்துக்கு உடைய அனைத்து குணங்களும். நீங்க தான் அந்த தெய்வமே. அப்ப தெய்வ நிலை என்பது என்ன? மெய் உணர்ந்தவருக்குத்தான் தெய்வ நிலை என்று பொருள். மெய் உணர்ந்து நடந்து போற எல்லாமே தெய்வங்கள் தான், நடமாடும் தெய்வங்கள். இன்னும் சொல்ல போனா அழகா வந்து
மகேஸ்வர பூஜை அப்படின்ற ஒரு பாடல்ல வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பலமாட கோபுரம் கட்டி வாழக்கூடிய தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய உபசாரங்களை விட நடமாடும் கோயிலான மனிதர்களுக்கு செய்வதே மகேஸ்வர பூஜை அப்படின்னு நான் சொல்லல. நந்தி பகவானுடைய அருள்ல வந்து திருமூலர் எழுதியிருக்கார் திருமந்திரத்துல. அப்ப என்ன சொல்ல வராங்க இந்த பாட்டுல? நடமாடும் கோவில் என்பது நீங்கள் தான், நீங்களும் நானும் தான். அப்போ சக மனுஷனுக்கு நீங்க ஒரு விஷயத்த வந்து நல்லது செய்ய முடியும்னா எப்ப செய்ய முடியும்? நீங்கள் உங்களை உள்ளே தரிசனம் செய்தால், உங்களுக்கு உங்களுடைய வலி என்ன என்பது தெரிந்தால், உங்களுக்கு உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவென்று தெரிந்தால், சக மனிதனுடைய வலி புரியும், சக மனிதனுடைய தேவை புரியும், சக மனிதன் ஏன் அந்த இடத்தில் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்ற புரிதல் என்பது இயல்பாக மாறிவிடும். அப்ப சண்டை சச்சரவுக்கு எங்க நேரம்? ஹரஹர மகாதேவனு போய் கோயிலில் உட்காந்து 100 வாட்டி நம்ம கூவுவோம். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. பிரதி ஒரு உயிரும் சிவபெருமான் தான் அப்படின்னு பாருங்க. எல்லாம் கத்துவாங்க, ஜெய் ஜெய் ராம் ராம் பகவானுக்கு ஜெய் போலோன்னுவாங்க, ஹரஹர மகாதேவன் கத்துவாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற மனுஷனுக்கு ஒரு சோறு போட மாட்டாங்க. பசிச்சுனா 10 ரூபா காசு கொடுக்க மாட்டாங்க. நீ சும்மா கூவிக்க வேண்டியதான் ஹரஹர மகாதேவன். அவர் அங்கே சிரிச்சுட்டு இருப்பார், வாடா வா வா நீ கூவிடா, உனக்கு தெம்பகை, நீ கூவிட்டே உட்காந்துரு பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்து சிரிச்சுட்டு இருப்பார் நம்மளை பார்த்து. இதுங்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் போய் கிடைக்குது பாருன்னு நினச்சிக்குவார். அப்போ வானத்தில் இருக்கக்கூடிய தெய்வ நிலையில் நீங்கள் வாழ முடியும் மெய் உணர்ந்தால். ஆக மெய்யை உணரக்கூடிய இருளை நீக்கி விடுங்கள். தினம் பிரயத்தனம் பண்ணுங்க அதுக்கு. இதுதான் வந்து யோகம், இதுதான் உண்மையான யோகம், செய்ய வேண்டிய யோகம். இது நம்மளாம் மனுஷ பிறவிங்க தானே. அப்ப அனுதினம் நடக்கக்கூடிய செயல்களுடைய பிரதிபலிப்பு நம்ம கிட்ட இருக்கும். ஆக அனுதினமும் அதை கிளியர் பண்ணி தான் நம்ம முன்னாடி போகணும். அப்போ ஒரு நிலை வரும், ஒரு நாள் ஒரு நிலை எட்டுவோம். எப்போன்னா, பா பிரபஞ்சம் எவ்வளோ அழகான விஷயம்டா, நம்ம தான்டா கடவுள் அப்படின்ற தரிசனம் கிடைக்கும் போது நீங்க ஆல்ரெடி கடவுள் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஏது கவலை? மரண பயம் இல்லை, இது நடக்குமா நடக்காதான்ற பயம் இல்லை. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்கிறது. எப்போ? இருள் நீங்கி மெய் உணரும் பொழுது. அது சித்திக்கட்டும் அப்படிங்கிறார். அடுத்து, கற்று ஈண்டு மெய் பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர். எதுக்கு? மற்ற ஈண்டு வாராத நெறி. இருக்கிறதுலே மிகப்பெரிய நோய் பிறவி நோய்ங்கிறது எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். ஆனா அதை எப்படி நம்ம நடக்காம பார்த்துக்கிறது? பெரிய கொஸ்டின். ஏற்கனவே பாதி லைஃப் முடிஞ்சு போச்சு. நம்ம இருக்கிற சாப்பாடுல இருக்கிற மிச்ச லைஃபும் ஆல்ரெடி பிடிங்கிட்டாங்க. எப்போ டிக்கெட் வாங்கிட்டு போகணும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, கற்று ஈண்டு மெய்ப்பொருளை கண்டவர்கள், மெய்ப்பொருளை தரிசனம் செய்து விட்டவர்கள், மெய்ப்பொருளை உணர்ந்து விட்டவர்கள், இவர்கள் எல்லாரும் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. மீண்டும் பிறவாத ஒரு நெறி என்பதை கை கொள்வார்கள். அப்ப எதை கற்க வேண்டுமோ அதை கற்க வேண்டும். மெய் உணர்தலை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். அனுதினமும் சிந்திக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரே பகவத்கீதா வந்து வேலை செய்யாது. ஒருத்தருக்கும் பகவத்கீதா ஒரு மாதிரி வேலை செய்யும். அதுதான் இறை சக்தியினுடைய அற்புதமான ஒரு விஷயம். இந்த சூரிய வெளிச்சம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வந்து படுது. ஆனா ஒரு மரம் அதை உள்வாங்குவதற்கும், ஒரு செடி அதை உள்வாங்குவதற்கும், ஒரு மனிதன் அதை உள்வாங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அப்போ மெய்ப்பொருள் என்பதை கற்று ஈண்டு தெளிந்தவர்களுக்கு மீண்டும் பிறவாத நிலை என்ற நெறியை தானாக கை கொள்வார்கள். அப்ப அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது. அப்ப மெய் உணர்வுடைய முழு பயன் என்ன? மீண்டும் வாராமல் இருக்கக்கூடிய நெறியை அறிதல். இதுதான் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. மீண்டும் பிறந்து வாராத நெறியை கற்றுக்கொண்டவர்கள் மெய்ப்பொருள் அறிந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையாய் பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. அடுத்ததும் வந்து பிறப்பு வேண்டாத நிலை, பிறப்பு வாராத நிலை என்ன என்பதை சொல்லுகிறார். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின், உணர்தலை தான் சொல்றாங்க. அறிவை பத்தி யாருமே இங்க பேசவே இல்லை.
ஓர்த்து என்பது நினைவு கூர்ந்து இந்த உள்ளத்தில் உள்ளதை, இந்த உயிரின் உள்ளே உள்ளதை உணர்ந்தவர்களுக்கு, அந்த மெய்ப்பொருளை கண்டவர்களுக்கு ஒருதலையாய் என்ன நடக்கும்? அதாவது அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேர்த்து உள்ளே வர வேண்டாத பிறப்பு, மீண்டும் வர வேண்டிய ஒரு அவசியமே அற்று போகிறது. ஒருதலையாய் நடக்கின்றது. அதுவும் நீங்க மட்டும் நினைக்கல, பிரபஞ்சமும் நினைக்குது. எப்போ நீங்க கரெக்டா எதை நினைவு கொள்ளணுமோ, எதை நோக்கி உங்கள் உள்ளத்தை நீங்கள் செலுத்த வேண்டுமோ, அப்படி செல்லும் பொழுது உள்ளே உள்ள அந்த மெய்யை உணர்ந்த பின்பு ஒருதலையாய் இந்த பிரபஞ்சமும் உங்கள் உயிரும் சேர்ந்து முடிவு செய்கிறது என்ன? இனி பிறவி வேண்டாம். ஆல்ரெடி நான் தெய்வமா இங்க வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஐ எம் ஹாப்பி, லெட் மீ கோ, எனக்கு இனி பிறவி வேண்டாம் அப்படின்ற நிலையை எழுதி விடுவார்கள் அப்படிங்கிறத சொல்றார். ஆக இந்த 5 குறள்களை மட்டும் ஒரு முறை மீண்டும் உரைக்கிறேன். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு, இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு, ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய உடைத்து, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்று ஈண்டு வாரா நெறி, ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாய் பேர்த்து உள்ளே வேண்டா பிறப்பு என்று மெய்யுணர்தல் என்ற அந்த அதிகாரத்திலிருந்து 5 குறள்களை மட்டுமே இங்கே இன்னைக்கு நாம பேசியிருக்கோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய மிச்ச 5 மெய் உணர்தல் அப்படிங்கிற தலைப்பை பற்றி பேசுவோம். கேட்டவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி, நாங்க தான் சொல்லுவோம். மாமி நீங்க பேசுறது கேட்கல மாமி. கேட்கல, தெரியல என்னன்னு. நீங்க சொல்லுங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க. மாமி வருவாங்க நினைக்கிறேன். சூப்பரா இருந்தது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த மருள் நீக்கி இருள் நீங்கி அந்த இது குறள் படிச்சிருக்கேன். மத்த நீங்க படிச்சது எதுவுமே எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் சுத்தமா மறந்து போயிடுச்சு அந்த குறள் எல்லாம். அருமையா எடுத்து சொன்னீங்க. ஒன்னொன்னு எவ்வளவு அழகான விஷயம், எவ்வளவு ஈஸியா இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாங்கிறதையும் சொன்னீங்க. இதுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்ல அப்படின்ட்டு. அது எங்க நமக்கு புரியுது? இப்ப இன்னைக்கு உட்காந்து இவ்வளவு தூரம் பேசுறோம்ல எல்லாரும், மறுபடியும் போய் பழைய பண்ணிட்டு இருந்ததே தானே ருட்டீனா பண்றோம். திரும்ப ரிப்பீட் கொள்வது அப்படிங்கிறது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம்ல. தெரிஞ்சா கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையா இல்ல பண்ண மாட்டேங்கிறோமான்னு தெரியல. நம்மளோட பிலீஃப் தான் காரணம். இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்ற அந்த வார்த்தை வருது இல்லையா, அதுவே உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்தினால வந்த ஒரு விஷயம் தான். அதுதான் தூசட்ட சொல்றாங்க, நோ ஏஜ் இஸ் a bar. மெய்யுதலுக்கு சின்ன வயசா பெரிய வயசாங்கிற விஷயமே கிடையாது. இன்றைக்கு இந்த க்ஷணம், இந்த பிரபஞ்சம் இந்த முடிவை உங்களுக்கு கொடுத்துருக்குது, இந்த வழியை கொடுத்துருக்குன்னா இட் இஸ் மென்ட் ஃபார் யூ. யூ கேன் ஸ்டார்ட் இட் அட் எனி டே. எல்லாருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இப்படிதான் இருந்தது. காலம் என்பது லீனியர் அப்படிங்கிற ஒரு பதிவு நம்ம கிட்ட இருக்கு. அது டோட்டலி ராங். டைம் இஸ் நெவர் லீனியர். டைம் இஸ் ஸ்பெரிக்கல். இப்படிதான் நீங்க பிரபஞ்சத்தை எடுத்துக்கோங்களேன். பிரபஞ்சோட இயக்கத்துல எல்லாமே இப்படிதான் ஸ்பைரல் ஆகி போயிட்டு இருக்கு. It takes the shape of the conch. அதாவது பெருமாளை பத்தி பேசும்போது நாட் ஜஸ்ட் சங்கு, பெருமாளுடைய அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டோன் சங்கு ஷாலிகிராம். அதோட ஸ்ட்ரக்சர் காஸ்மஸோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இட் கோஸ் இன் ஸ்பைரல். ஃபிபொனாச்சி நம்பர். எஸ், ஃபிபொனாச்சி சீரிஸ். நீங்க அந்த சன்ஃப்ளவர் பாத்தீங்கன்னா அதோட நடுவுல இருக்கிறது ஃபிபொனாச்சி ஸ்பெரிக்கலா தான் போகும். ஆக இயற்கை பிரபஞ்சம் என்பது ஸ்பெரிக்கலா தான் நடந்துட்டு இருக்கு. அது மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயுமே நல்லபடியா பிரதிபலிக்கிறது. ஆனா மனிதனுடைய இதை மறைக்கப்பட்டிருந்தது வெகு காலத்திற்கு. Actually, in a day we have 26 hours. It is not 24 hours. 13 hours period தான் சுத்தி இருக்கு இருந்திருக்கு.
நட்சத்திரங்களுடைய கூட்டணியை நீங்க பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜிக்கலி we have 29 நட்சத்திராஸ். அபிஜித் நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இருக்கு. அதோடைய பிரசன்ஸே வந்து மறைச்சிட்டாங்க, மறைக்கப்பட்டிருக்கிறது கலியுகத்திற்காக. ஏன்னா we were pushed into the belief system that hours வந்து 24 hours தான் அப்படிங்கிறது. அதே மாதிரி டைம்ங்கிறது வந்து லீனியர் கான்செப்ட் அப்படின்னு நம்மளை வந்து பிலீவ் பண்ண வச்சாங்க. அது உண்மை அல்ல. அப்போ there is no past and there is no future. You only have now and now. இதைதான் வந்து லிவிங் இன் த மொமெண்ட், லிவிங் இன் த ப்ரெசென்ட்னு எல்லா குருமார்களும் ஏன் கூவி கூவி இதை சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உண்மையில் காலம் என்பது கடந்ததும் அல்ல, நிகழப்போவதும் அல்ல, எல்லாமே இந்த க்ஷணமே நிகழ்ந்து விட்டது உங்களுக்கு. என் பசங்க கிட்ட ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது அவங்கதான் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம 4th dimensionல இருக்கோம், இதுக்கு மேல நிறைய dimensions இருக்கு, 6, 7 வரைக்கும் இருக்கு. அங்க போனா up to 11 you can't even imagine how these things are working. நம்ம இந்த 3D இதை வச்சுக்கிட்டு 3D சொல்றோம். If you go to 7th dimension, அவன் எத்தனையோ D சொல்லலாம், 14D 15D அந்த மாதிரி. you can't even imagine that concept. அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழ்ல வந்து ஏன் உயிரெழுத்துக்கள் 12 என்று வச்சிருந்தாங்கனாலும் இதுதான் காரணம். உயிர்நிலை என்பது 12 டைமென்ஷன்ல இருக்கிறதா உயிர்நிலைன்னு வச்சிருக்காங்க. ஓகே. அந்த ஒரு உயிரினுடைய அதிர்வலை தான் ஆ, ஆ, இ, ஈ. தமிழுடைய மொழி என்பது இந்த உயிர் சக்தியினுடைய நிலையை பரிமாற்றம் செய்யக்கூடிய மொழியாகத்தான் இருந்திருக்கிறது. மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். எவ்வளவு அழகான ஒரு அந்த அந்த சயின்ஸை வந்து மொழியாக்கி வச்சதே வந்து தமிழ் தான். உயிர்நிலையுடைய இன்னும் சொல்ல போனா கப்புள் ஆஃப் டேஸுக்கும் நான் பார்த்த ஒரு விஷயம் படிச்சு பிரமிச்சு போனேன். என்ன அப்படின்னா, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய உயிர் மரபணு, அந்த மரபணுடைய ஸ்ட்ராண்ட் வந்து இப்படி ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர், டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. 12 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குதான். அந்த 12 ஸ்ட்ராண்ட்ஸும் வந்து ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சில வேலை பார்க்குது, சவுண்ட் ஃப்ரீக்வன்சில வேலை பார்க்குது. தமிழ் உயிரெழுத்துக்கள் 12, உயிர் சக்தியினுடைய நிலை 12 ஸ்ட்ராண்ட்ஸ், தமிழுடைய உயிரெழுத்துக்கள் 12. அப்போ நீங்க தமிழை நீங்க இன்னும் முழுசா சுவாசிக்க ஆரம்பிச்சாலே, வாழ ஆரம்பிச்சாலே நீங்க உங்க டிஎன்ஏ வரைக்கும் கரெக்ட் பண்ண முடியும். அதே போலவே இசை, இந்த ச ரி க ம ப த நி அப்படின்ற அந்த 7 ஸ்வரங்களுக்கும் அவங்க மேட்ச் பண்ணி ஒரு ஃப்ரீக்வன்சி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃப்ரீக்வன்சியோடைய சப்தம் ச அப்படின்னு ஒலிக்குது, அடுத்தது வந்து ரீ அப்படின்னு ஒலிக்குது. இது ஒவ்வொரு கடந்து வர இந்த சோலோட பியூரிஃபிகேஷன் வந்து பயங்கரமா நடக்குது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கர்நாடக சங்கீதத்தினுடைய இஃபெக்ட் அண்ட் இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா சோல்ஃபுல்லா இருக்கு. எனி கிளாசிக் ஃபார்ம் ஃபார் தட். நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம், மேலை நாட்டு சங்கீதத்துல அதோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இருக்கும், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். ஆனா இது ஏன் யூனிவர்சலா, இறைவன் ஏன் இசைக்கு இயங்கி வருகிறான், இசைந்து வருகிறான் அப்படின்னா, இந்த மொத்த பிரபஞ்சமுமே வந்து இந்த இசையினுடைய அலைவரிசையில தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஓம் வரதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு சப்தம் இருக்கும் இல்லையா, அதுல இருந்தா ஓமே வந்திருக்கு. அதனால இன்னைக்கு மற்ற நாள் நான் பேசும்போது கூட தமிழ் திணையில அந்த ஆம்காரம் வந்து எப்படியெல்லாம் பிரதிபலிக்குது உயிர்நிலையில பார்க்கும் பொழுது, இந்த ஆம்காரத்தை வந்து யாரு சரியா உள்வாங்கி அதை டெய்லி அந்த ஃப்ரீக்வன்சில ரெசனேட் பண்றாங்களோ, தே பிகம் த ஸ்ரீ சக்ரா. ஸ்ரீ சக்கரம்ங்கிறது இந்த உயிரினுடைய உயர்நிலை, அதோடைய ஜியோகிராபிக் ரெப்ரசன்டேஷன். அதுல ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, the geometrical shape of the Sri Chakra was just recreated using a waveform. ஒருத்தங்க ஓம் சொல்ல வச்சு அதுல ஏற்படக்கூடிய அதிர்வலையை வந்து வேவ் ஃபார்ம் உடைய போட்டோகிராஃபி எடுத்து பாக்குறாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஒளியை அந்த சரியான ஃப்ரீக்வன்சில யார் அந்த ஒளியை உள் வாங்கி அதை திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்றாங்களோ
அவங்களோட உயிர் சக்தி நிலையில ரொம்ப உயர்நிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த டைமென்ஷன்ஸ் நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓபன் ஆகும். உங்களுக்கு என்னன்னு கூட புரியாது. ஆமா. இது எனக்கு அப்ப புரியல. எனக்கு ஒரு சின்ன 15-16 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நாங்க வந்து புட்டபர்த்தி சாய்பாபா இதுக்கு போனோம். அம்மா ரொம்ப டிவோட்டி, அதனால போனோம். அங்க எப்படின்னா காலையில 3:30 மணிக்கு ஓங்காரம்னு ஒரு ப்ரோக்ராம். எல்லாரும் வந்து அந்த ஹால்ல உட்கார்ந்துடணும் 3:30 மணிக்கெல்லாம். 1 மணி நேரத்துக்கு ஓம் சாண்டிங். அந்த ஓம் அத்தனை வாய்ஸஸ்ல இருந்தும் வந்து அந்த ரூம்குள்ள ரெவபரேட் ஆகி உங்க மேல வந்து மோதும் போது அடேங்க அப்பா, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் வாயில சொல்ல முடியாது, எப்படின்னு போய் உட்கார்ந்தாதான் தெரியும். அந்த மாதிரி பாருங்க, அந்த ஊர்லயும் சைலண்டா இருக்கா, அதனால இந்த சவுண்ட் அந்த ஊரு பூரா ரெசனேட் ஆகுது. அதையும் வந்து அது ரொம்ப அழகா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, டெக்னாலஜிக்கலி சோ அட்வான்ஸ்டு வி ஆர். எல்லா விமானங்கள் கோயிலுக்குடைய எல்லா கோபுரங்களும் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் இந்த ஷேப் ஆஃப் த பிரமிட். கைலாய மலையே வந்து பிரமிடு தான். அந்த பனியெல்லாம் நீங்க நீக்கிட்டு பாத்தீங்கன்னா அழகான பிரமிட் ஸ்ட்ரக்சர். அதுல ஸ்டெப்ஸ் கூட உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்போ ஒரு ஒரு ஆஸ் எ வெசல் நமக்குமே வந்து தலைக்கு மேல பாத்தீங்கன்னாக்க சகசிராரத்துக்கு மேல வந்து 2 சக்கரங்கள் இருக்கு. அப்போ உங்களுடைய எனர்ஜி வந்து நீங்க பிரபஞ்சத்தோட அலைன் பண்ணும்போது இப்படிதான், இப்படி இந்த கோன் ஷேப்ல தான் அப்படி போய் அதுவே என் பசங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் போர்ட்டல். அந்த நம்ம கோவில் விமானங்கள் கோபுரத்துல இருக்க கலசங்கள்லாம் போர்ட்டல் டு கோபுரம் 1 இதுல இருந்து இன்னொரு கேலக்சிக்கு. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஏன் அப்படின்னா நீங்க எப்போ வந்து அந்த ஓம்காரத்தை குவிச்சு இப்படி அனுப்புறீங்களோ, யூ பிகம் a divine receptacle. நீங்க வந்து ஒரு டிவைன் பாத்திரம் ஆயிடுறீங்க. மாமி உங்களுக்கு இப்ப கேக்குதா? ஒர்க் பண்ணுதா? பேச முடியுதா உங்களுக்கு? கேக்கல மாமி. ஆனா அவங்க மியூட்ல இல்ல, பேசிட்டே இருக்காங்க, கேட்க மாட்டேங்குது. சவுண்ட் கேக்கல. கீதா மேம், உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லலாம் மேம். அருமையா இருந்ததுப்பா. நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். என் கிளாஸ் வந்து ரொம்ப லேட்டா முடிஞ்சது. இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய நீ சொன்னதெல்லாம். என்னோட சிஸ்டர்லாம் வந்து சான்ஸ்கிரிட் ஸ்காலர். ஷி வாஸ் ஹெச்ஓடி ஆஃப் சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட். நீ சொன்ன அந்த ஆகம சாஸ்திரத்தை பற்றி ஒரு ரிசர்ச் பேப்பரே சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி அந்த கோவில், நம்மளோட கோவில் நிர்மாணம் பண்ணினதுக்கெல்லாம் என்ன இது, அப்புறம் வந்து நிஜமான விமானங்கள் வந்து விமான சாஸ்திரம், வைமானிக சாஸ்திரம் சொல்லிட்டு அதுவும் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த டைமென்ஷன் லேயர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்மளோட பழைய காலத்து அந்த இதுல வந்து அதல விதல சுதல பாதாள தல ரசாதல இந்த மாதிரி வந்து நமக்கு கீழே 7ம் நமக்கு மேல 6ம் மொத்தம் அந்த, அதனால நம்ம சொல்ல 7-14 அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டா நான் நேத்து படிச்சது வந்து ஒரு அதிசயமா இருந்தது. சுனிதா வில்லியம்ஸ், ஷி வாஸ் இன் ஸ்பேஸ் இல்ல, அது உங்களுக்குலாம் அது ஃபார்வர்ட் பண்ணி நீங்க பாத்தீங்களா எனக்கு தெரியாது. அவன் வந்து எப்படி அந்த 96 daysல வந்து ரொம்ப என்னதான் செய்யறது அப்படிங்கறத வந்து சாப்பாடு குறைஞ்சுட்டே வந்துதான். ஸோ என்ன பண்றா, ஷீ ஸ்டார்டட் ஈட்டிங் ஒன்லி 1 time ஃபுட்டு, ஈவினிங்ல வெறும் தண்ணி. ஷீ ரிமெம்பர்ட் அவர் விரதம். நம்மளாம் விரதம் இருப்போம் இல்லையா, அந்த விரதத்தை ஞாபகம் வச்சுட்டாலாம். ஸோ எனர்ஜெட்டிக்கா இருந்தது. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சு அந்த மாதிரி வாழ்ந்தேன். அப்புறம் என்ன செய்யறது, எப்படி பொழுது இது பண்றதுன்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்டட் ரீடிங் பைபிள் ஒன்ஸ். பைபிள்ல ரொம்ப நாள் ஆச்சு அதை படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கா, ராமாயணம் படிச்சிருக்கா, அப்புறம் பகவத்கீதா படிச்சிருக்கா. ஸோ டயத்தை எப்படியாவது போக்கணும் இல்லையா, அங்க உயிர் வாழ்வோமா வாழ மாட்டோமா அப்படின்னு தெரியலையா. திடீர்னு வந்து நட்சத்திரங்கள் மாதிரி 2 பக்கமும் வருமா, நம்ம மேல இடிச்சிட போறது நம்மளோட ஸ்பேஸ் இதுல அப்படின்னு நினைக்கும் போது வெறும்ன இந்த பகவத்கீதா இந்த சாண்டிங் மட்டும் நினைச்சு கடவுளை மட்டும் வேண்டிப்பாலாம், அது 2 பக்கமும் நகர்ந்து போயிடுமா. அங்க அவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேல இடிக்காம 2 பக்கமும் அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் she has heard some chanting in the space.
ஏதோ எனக்கு புரியாத லாங்குவேஜ், அது சம்ஸ்கிருதம் மாதிரி இருக்கு, ஹிந்தி மாதிரியே இருக்கு, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவர்கிட்ட சொல்லியிருக்கா, அவ கூட இருந்தவர்கிட்ட. அவர் என்ன சொல்லுறாரு, நீ சொன்ன மந்திர, நீ படிச்ச பகவத்கீதை தான் அது திரும்பி ஒலிக்கிறது போல் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாராம். ஸ்பேஸ்ல வந்து நம்மளே சொல்லுவோம் இல்லையா, நம்ம என்ன எண்ணங்களை நம்ம கொடுக்குறோமோ அந்த எண்ணங்கள் தான் நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு. ஸோ அது இன்னும் ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணிருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எதை சொல்றோமோ அதுதான் வந்து அதான். ஆமா, அந்த சாண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஷி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு அனுபவம் அவங்களுக்கு வந்து அவங்க 2 பேருக்கும் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் வந்து ஸ்பேஸ்ல இருந்து திரிசூலம் வச்சுட்டு ஒரு சிம்ம வாகனத்துல அப்படியே யாரோ வந்து பூமியை நோக்கி இறங்குறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அது வந்து நம்மலாம் அது வந்து கட்டுக்கதை அப்படின்னு நினைப்போம், ஆனா என்னால அப்படி நினைக்க முடியல. மேபி ஷி வாஸ் லக்கி டு இருக்கலாம். ஆனா ஸ்பேஸ்ல தானே இப்ப நம்ம சொல்றோம், நம்மளோட வானவர்கள் எல்லாம் அங்கதான் இருக்கான்னு தானே நம்ம சொல்றோம். வானவர்கள் எல்லாம் அங்க இருக்கா, நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் அங்க இருக்கான்னு சொல்றோம்ல, நம்மளோட முன்னோர்கள் அங்க இருக்கான்னு சொல்றோம். அதே மாதிரி பார்த்தானா நம்மளோட வந்து மாதத்துக்கு நம்மளுக்கு 30 நாள் அப்படிங்கிறது, அவங்களுக்கு வந்து வானவர்களுக்கு 1 நாள் அப்படின்னு சொல்றோம். நம்ம இப்ப அமாவாசை திதி கொடுக்கறது வந்து 1 நாள்ல வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்கறதா அர்த்தம் நம்ம முன்னோர்களுக்கு. அது சயின்டிபிக்காவும் எக்ஸ்பிளைன்ட் இல்லையா திவ்யா? இப்போ நம்மளோட மூவ்மெண்ட் பார்க்கும்போது அங்க இருக்கிற மூவ்மெண்ட் வந்து இட்ஸ் வெரி ஃபாஸ்ட். போன தடவை நான் சொல்லும் போது தான் சொன்னேன், அதாவது மெய்ஞானம் வந்து சிம்பிளா சொல்லிட்டு போயிடும். ஏப்பா இங்க சுத்தி 9 கிரகம் இருக்கு, இது இந்த கலர்ல லைட் எமிட் பண்ணுது, நம்ம எழுதி வச்சுட்டு போனதை இவங்க லேபுக்கு போய் வானத்துக்கு போய் எல்லா எக்ஸ்பெடிஷன்ஸும் பண்ணிட்டு வந்து ஏன் அவங்க சொன்னது மாதிரிதான்ப்பா இருக்கு அப்படின்னு வந்து அதுக்கு என்ன சொல்ல, பூமி உருண்டை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னு எல்லாம், பூமி பிளாட்னு இவர் கோப்பர்னிக்கஸ் சொன்னார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறமா தான் உருண்டைன்னு கண்டுபிடிச்சாங்கன்ட்டு. நம்மளோட வராக அவதாரத்தை பார்த்தான்னா அவர் எப்பவும் மூக்கு மேல பூமியை உருண்டையா தான் தூக்கின்னு வர மாதிரி நம்ம பல வருஷங்களா அந்த புராணங்கள் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. ஐ பிலீவ் whatever is said by our ancestors. ஏன்னா நம்மளோட கொள்ளு தாத்தா யாருன்னு நமக்கு தெரியாது, அதுக்காக அவர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்று பிறை உயர மழை பெய்யும், வடக்கே பிறை உயர, அதாவது பிறை வந்து இப்படி மாறி மாறி நிக்குதுல, அதை வச்சு மழை பெய்யும் பெய்யாதான்னு சொல்லியிருப்பாங்க. அக்யூரேட்டா இருக்கும். அப்ப அவங்க என்ன டெலிஸ்கோப் வச்சிருந்தாங்க, இது வச்சிருந்தாங்க, அவங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒண்ணு சொல்றேன், நம்ம மீட்டியராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை நம்ம நம்பிட்டு நம்ம எல்லாமே we are believing in that forecast. வேதிக் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் இருக்காரு, he is in Canada. அந்த வேதிக் ஸ்காலர் வந்து லாஸ்ட் டைம் வந்து பெரிய மழை வரும் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு மழையே வரல. லாஸ்ட் நவம்பர்ல ஒரு நாள் பயமுறுத்திட்டு எல்லாரும் காரை கொண்டு போய் வேளச்சேரியில வந்து மேல பிரிட்ஜ்ல கொண்டு போய் எல்லாம் நிறுத்தினாங்க இல்லையா, அன்னைக்கு ஒண்ணுமே வரல. அப்போ அவர் வந்து சொன்னார், அதுக்கு 2 நாள் முன்னால, ஆஸ் பர் வேதிக் சயின்ஸ் இன்னைக்கு பெரிய மழை வராதுன்னாரு. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஏப்ரல்லையும் மேலையும் வந்து ஒரு மிகப்பெரிய மழை வரும்னு சொல்லியிருக்காரு. வெரி வெரி பிக். ஸோ அதை நம்ம வந்து இனிமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது நடக்குறதா. அவரோட சயின்ஸை வந்து யாரும் அக்செப்ட் பண்ணி யாருமே வந்து அதை பத்தி பேசுறது இல்லை எந்த மீடியாலையும். சத்தியம் என்னைக்குமே வந்து போராடணும். பொய் வந்து வேகமா பரவி அந்த பொய் புரட்டு வந்து பாத்தீங்கன்னா மாசு கணக்கு இல்ல. அவர் அதை பத்தி கவலையே படல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அப்படின்ட்டார், அவ்வளவுதான். ஸோ we have to wait and see. எனக்கு என்னமோ நம்பிக்கை, அது எக்ஸாம்ஸ் எல்லாம் சீக்கிரம் வைங்கன்னு சொல்லவே அதை மட்டும் யாரோ பிப்ரவரிக்குள்ளேயே 10th 12th முடிஞ்சு போச்சு. unusually ஃபெப் எண்டுக்குள்ளேயே முடிஞ்சிடுது எக்ஸாம்ஸ் எல்லாம். ஸோ somebody has got frightened நினைக்கிறேன். பட் we have to wait and see. ஏப்ரல் அண்ட் மேல வந்து மிகப்பெரிய மழை வரும்னு சொல்லிட்டு வேதிக் சயின்ஸ்ல சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்னையில வரும்னு வேற சொல்லியிருக்காரு.
சூப்பர். நம்ம சென்னை தமிழகத்துல தானே வரும் முதல்ல அடி அப்படின்ட்டு. வாங்குறது. எது நடந்தாலும் சென்னைக்கு தான் ஆமா. முதல்ல வந்துரும். அது ஆஹா. மாதிரி எல்லாம் போட்டு வாங்கி சிலதெல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க. நம்மளோட நீங்க சக்திக்கு நிறைய அளவு மீறினதுப்பா. இருக்கும்லங்க. ஓலா ஆமா, போட்டு இட்ஸ் விட்டா வெரி. மட்டும் சீக்கிரமா இருந்தாலும் எல்லாம் மாமி 3% மாமி என்னை பொறுத்த இல்லையா வரைக்கும் அந்த மேம், நீங்க ஹெட்போன் நிறைய அளவு எடுத்துட்டாங்கன்னா, இருக்கும்ல. மாமி ஹெட்போன் எடுத்துட்டு டைரக்டா பேசலாம்னு நான் நினைக்கிறேன். தெரியல மாமி பேச முடியுமா மாமி? ஹெட்போன் எடுத்தா நேர முகமா நீங்க பேசலாம். நம்மளுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே